நான் சொல்லிட்டேன் சிஓடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது எது மூலியமாக நீங்கள் வந்து அதோட ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் செப்பரேஷன் ப்ராசஸ் மூலியமாக நீங்கள் பண்ணலாம். வேஸ்ட் வாட்டர் செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா காகுலேஷன் அண்ட் ஃபிளாக்குலேஷன். ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். காகுலேஷன் ஃபிளாக்குலேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரிக் குளோரைடு இல்லை ஆலம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிமர் ஆட் பண்ணி அதை செட்டில் பண்ணி அதை செடிமெண்டேஷன் பண்ணி அதை வந்து வெளியில் அவுட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து வேஸ்ட் வாட்டர் செப்பரேஷன் ப்ராசஸ். காகுலேஷன் ஃபாகுலேஷன் அது மூலயமா நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களோட சிஓடி லெவல் வந்து கம்மியாகும். இல்லை நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெமிக்கல் என்ன சொல்கிறது ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்லாம் போட்டு, ஏன்னா கெமிக்கல் ஏஜென்ட் இஸ் ஹைலி வந்து ஒரு காஸ்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதை நான் ப்ரொக்யூர் பண்ணி அந்த காகுலேஷன் செட்டப் போட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய நார்மல் டெக்னிக், அதாவது ஒரு கன்வெர்ஷனல் எஸ்டிபியில் நம்ம என்ன பண்ணுவோம்,